ஒரு அழகான கிராமம். பச்சை பசுமை நிறைந்த வயல்கள், மரங்களின் நிழலில் ஓடும் காற்று, காலையில் பறவைகளின் இனிய குரல். இப்படி பரபரப்பில்லாத அமைதியான சூழலில் அர்ஷித் என்ற 10 வயது சிறுவன் வாழ்ந்து வந்தான். அர்ஷித் படிப்பில் புத்திசாலி, ஓட்டம், விளையாட்டு எல்லாவற்றிலும் திறமை கொண்டவன். ஆனால் அவனுக்குள் ஒரு குணம் இருந்தது. அது என்னவென்றால், தன்னிடம் இருப்பதை யாருடனும் பகிர விரும்பாத குணம். அர்ஷித்தின் அம்மா எப்போதும் சொல்வார், மகனே, பகிர்ந்தால்தான் மகிழ்ச்சி அதிகரிக்கும். அர்ஷித் சிரித்துக்கொண்டு, என்னிடம் இருப்பது எனக்குத்தானே என்று சொல்லிவிடுவான். அர்ஷித்தின் பள்ளி அந்த கிராமத்தின் நடுவில் இருந்தது. அங்கே அவனுக்கு பல நண்பர்கள் இருந்தாலும் ரியான் என்ற சிறுவன் அவனுக்கு மிகவும் நெருங்கிய நண்பன். ரியான் மிகவும் எளிமையானவன், பிறருக்கு உதவும் நல்ல மனம் கொண்டவன். அவனிடம் அதிகம் எதுவும் இல்லை, ஆனால் இருந்த சிறிதையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வான். ஒரு நாள் பள்ளியில் ஆசிரியர் அறிவித்தார், இந்த வாரம் நல்ல பழக்கங்கள் என்ற தலைப்பில் ஒரு போட்டி நடக்கப் போகிறது. அதில் வெற்றி பெறுபவருக்கு ஒரு சிறப்பு பரிசு. இந்த அறிவிப்பை கேட்டதும் எல்லா குழந்தைகளும் உற்சாகமடைந்தார்கள். அர்ஷித் மனதில், நான் தான் வெற்றி பெற வேண்டும், பரிசு எனக்கே என்று நினைத்தான். போட்டிக்கான தயாரிப்புகள் ஆரம்பமானது. சில குழந்தைகள் நல்ல பழக்கங்களை பற்றி ஓவியம் வரைந்தார்கள். சிலர் கதைகள் எழுதினார்கள். ரியான் மட்டும் கிராமத்தில் உள்ள முதியவர்களுக்கு உதவி செய்வது, சிறிய குழந்தைகளை கவனிப்பது போன்ற நல்ல செயல்களில் ஈடுபட்டான். அர்ஷித் அதை கவனித்தும், இவையெல்லாம் தேவையில்லாத வேலைகள், போட்டியில் எழுதினால் போதும் என்று நினைத்தான். ஒரு நாள் பள்ளிக்குச் செல்லும் வழியில் ரியான் சாலையோரத்தில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தான். அர்ஷித் கேட்டான், என்னாச்சு? ரியான் மெதுவாக சொன்னான், என் புத்தகம் கிழிந்து விட்டது, புதியது வாங்க வீட்டில் பணம் இல்லை. அர்ஷித்தின் பையில் 2 புத்தகங்கள் இருந்தன. ஒன்று பழையது, ஒன்று புதியது. அவன் ஒரு கணம் யோசித்தான். புதிய புத்தகத்தை கொடுத்தால் என்னிடம் இருக்காது என்று மனம் சொன்னது. அவன் பழைய புத்தகத்தை எடுத்து ரியானிடம் கொடுத்து, இதை பயன்படுத்திக்கோ என்று சொல்லிவிட்டு சென்றான். ரியான் நன்றி சொல்லி வாங்கிக் கொண்டான். ஆனால் அவன் முகத்தில் முழு மகிழ்ச்சி இல்லை. அதை அர்ஷித் கவனிக்கவில்லை. அடுத்த நாள் பள்ளியில் ஆசிரியர் ஒரு செயல் வைத்தார். இன்று நாம் எல்லோரும் சேர்ந்து கிராமத்தை சுத்தம் செய்வோம். சில குழந்தைகள் சோர்வாக இருந்தார்கள். ஆனால் ரியான் உற்சாகமாக வேலை செய்தான். சாலையோரத்தில் கிடந்த குப்பைகளை எடுத்து மரங்களுக்கு கீழே சுத்தம் செய்தான். அதை கண்ட ஆசிரியர் மனதில் மகிழ்ச்சி அடைந்தார். அன்றன்று மாலையில் அர்ஷித் வீட்டுக்கு சென்றபோது அவன் தாத்தா வாசலில் அமர்ந்து இருந்தார். தாத்தா கேட்டார், இன்று பள்ளியில் என்ன செய்தீர்கள்? அர்ஷித் எல்லாவற்றையும் சொன்னான். புத்தகத்தை பற்றி சொன்னதும் தாத்தா மெதுவாக சிரித்தார். மகனே, நீ புத்தகம் கொடுத்தது நல்லது. ஆனால் நீ உன் வசதியை குறைத்து பிறருக்கு உதவினால்தான் அது முழுமையான நன்மை. அந்த வார்த்தைகள் அர்ஷித்தின் மனதில் ஆழமாக பதிந்தது. போட்டியின் நாள் வந்தது. எல்லோரும் தங்கள் செயலை விளக்கினார்கள். சிலர் அழகான பேச்சு பேசினார்கள், சிலர் ஓவியம் காட்டினார்கள். கடைசியாக ரியான் வந்தான். அவன் சொன்னான், நல்ல பழக்கம் என்பது பேசுவது மட்டுமல்ல, அது செயலில் தெரிந்தால்தான் உண்மையானது. அவன் கிராமத்தில் செய்த உதவிகளை ஆசிரியர் மற்றும் குழந்தைகள் பார்த்தார்கள். எல்லோருக்கும் அவன் மீது மதிப்பு ஏற்பட்டது. பரிசளிப்பு நேரம் வந்தது. ஆசிரியர் அறிவித்தார், இந்த போட்டியின் வெற்றியாளர் ரியான். அனைவரும் கைத்தட்டினார்கள். அர்ஷித் ஒரு கணம் சோகமாக இருந்தான். ஆனால் அடுத்த கணம் அவனுக்குள் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அவன் ரியானிடம் சென்று, நீ உண்மையிலேயே இதற்கு தகுதியானவன் என்று மனதார சொன்னான். அடுத்த நாள் அர்ஷித் பள்ளிக்கு புதிய புத்தகத்துடன் வந்தான். அவன் ரியானிடம் தன் புதிய புத்தகத்தை கொடுத்து, இதை நீ பயன்படுத்திக்கோ, நான் பழையதை பயன்படுத்திக் கொள்கிறேன் என்றான். ரியானின் கண்களில் மகிழ்ச்சி நீர்த்துளிகள் தெரிந்தன. நன்றி என்ற ஒரே வார்த்தைதான் அவனால் சொல்ல முடிந்தது. அந்த நாளிலிருந்து அர்ஷித் மாற ஆரம்பித்தான். அவன் தன் உணவை நண்பர்களுடன் பகிர்ந்தான். விளையாட்டில் தோற்றவர்களை ஊக்குவித்தான். வீட்டில் அம்மாவுக்கு உதவ ஆரம்பித்தான். ஒரு நாள் அம்மா கேட்டார்,
என்னடா இவ்வளவு மாற்றம்? அர்ஷித் சிரித்துக்கொண்டு சொன்னான், அம்மா, பகிர்ந்தால் குறையாது, மாறாக மனம் நிறைவடைகிறது. அம்மா மகிழ்ச்சியுடன் அவனை அணைத்துக் கொண்டார். அந்த கிராமத்தில் அர்ஷித் இனி புத்திசாலி சிறுவன் என்று மட்டுமல்ல, நல்ல மனம் கொண்ட சிறுவன் என்றும் அறியப்பட்டான். கதை சொல்லும் பாடம்: நல்ல மனமும் பகிர்ந்து கொள்ளும் குணமும் தான் மனிதனை உண்மையில் உயர்த்தும்.